தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு தொடர்ச்சியா வெளியிட்டிருக்கிற சில முக்கியமான அறிவிப்புகளை பத்தின முழுமையான அலசல் தான் இது. தேர்தல் தேதிகள் இருந்து கட்டண உயர்வுகள் வரைக்கும் இந்த அறிவிப்புகள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுது, இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, வாங்க இந்த விரிவான தொகுப்புல எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரே நேரத்துல தேர்தல் அறிவிப்புகள் வந்திருக்கு, இன்னொரு பக்கம் சில கட்டண உயர்வுகள் இருக்கு. அதே சமயம் மக்களுக்கு பயனளிக்கிற மாதிரி சில புது சலுகைகளும் அறிவிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு இது தனித்தனியா தெரிஞ்சாலும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா, எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தோட பகுதியா இருக்குதா? வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. தேர்தல் பத்தினதுதான். வரப்போற சட்டமன்ற தேர்தல் தான் மற்ற எல்லா அறிவிப்புகளுக்கும் ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு. அதனால இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ இந்த தேதிகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடக்க போகுது. எப்போன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. இதுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் 6ஆம் தேதியோட முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம்னு மொத்தம் 5 மாநிலங்கள்லயும் பதிவான வாக்குகள் எல்லாமே மே மாசம் 4ஆம் தேதி ஒரே நாள்ல தான் எண்ணி முடிவுகளை அறிவிப்பாங்க. இந்த தேர்தல் எவ்வளவு பெரிய ஜனநாயக பணின்னு இந்த எண்களை பார்த்தாலே நமக்கு நல்லா புரியும். 5 மாநிலத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 17.4 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 7532 வாக்குச்சாவடிகள் அமைக்க போறாங்க. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாக்குச்சாவடிகளும் அதாவது 100% வெப் கேமரா மூலமா கண்காணிக்கப்படும்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இது தேர்தல் ரொம்ப வெளிப்படையா நடக்கிறத உறுதி செய்யறதுக்கு ஒரு மிக முக்கிய நடவடிக்கை. தேர்தல் தேதி அறிவிச்ச அந்த நிமிஷத்துல இருந்தே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடுச்சு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்காளர்களை கவர்ற மாதிரி எந்த புது திட்டத்தையும் இனிமே அறிவிக்க முடியாது. அரசு பணத்துல விளம்பரமும் செய்யக்கூடாது. பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க யாராவது 50,000 ரூபாய்க்கு மேல கையில பணம் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கு சரியான வங்கி ஆவணங்களை கையில வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்ய வாய்ப்பு இருக்கு. இதே விதிமுறை தான் அதிக மதிப்புள்ள நகைகளுக்கும் பொருந்தும். சரி, தேர்தல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற மற்ற அறிவிப்புகள் நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ், அதாவது நம்ம வீட்டு பட்ஜெட்டை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெளிவா பார்க்கலாம். இதுல சில அறிவிப்புகள் நமக்கு பாரமாகவும் சில அறிவிப்புகள் நமக்கு உதவியாகவும் இருக்கு. சரி வாங்க, இந்த புது நிதி அறிவிப்புகளை ஒரு தராசுல வச்சு பார்ப்போம். ஒரு பக்கம் நமக்கு செலவை கூட்டுற விஷயங்கள், இன்னொரு பக்கம் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் தர நிவாரணங்கள். முதல்ல செலவுகளை பார்க்கலாம். நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கிற டோல் கட்டணம் 5லிருந்து 7% வரைக்கும் அதிகமாக போகுது. இதனால லாரி வாடகைல ஆரம்பிச்சு நம்ம கார்ல போறது வரைக்கும் எல்லா பயண செலவும் அதிகமாகும். சரி, இப்ப நிவாரணங்கள் பக்கம் வருவோம். பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்த ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு கார்டுக்கு ₹1 ஊக்கத்தொகை அதிகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி மின்வாரிய ஊழியர்களுக்கு 3% சம்பள உயர்வுக்கும் ஓகே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 3லிருந்து 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பத்தியும் அரசாங்கம் ஆலோசிச்சுட்டு வர்றாங்க. அடுத்ததா நம்ம மாநிலத்தோட வளர்ச்சி மற்றும் போக்குவரத்து சம்பந்தமான முக்கியமான அறிவிப்புகளை பார்க்கலாம். இதுல ரயில்வே திட்டங்கள்ல இருந்து விமான நிலைய மேம்பாடு வரைக்கும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டோட ரயில்வே கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்துறதுக்காக இந்த 6 முக்கியமான வழித்தடங்கள்ல கூடுதல் பாதைகள் போடுறதுக்கான இறுதிக்கட்ட ஆய்வுக்கு ரயில்வே வாரியம் அனுமதி கொடுத்திருக்காங்க. குறிப்பா சென்னை அரக்கோணம், அப்புறம் விழுப்புரம், திருச்சி, நாகர்கோவில் மாதிரி ரொம்ப பிஸியான வழித்தடங்கள்ல கூடுதல் பாதைகள் போடும்போது சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல போக்குவரத்து நெரிசல் குறையும். அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கான ரயில் இணைப்பும் ரொம்ப வலுப்பெறும். இது நீண்டகால அடிப்படையில ஒரு பெரிய உதவியா இருக்கும். தென் தமிழக மக்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. மதுரை விமான நிலையம் இனி சர்வதேச விமான நிலையம். ஆமாங்க, மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா தரம் உயர்த்தி மத்திய அரசு அதிகாரப்பூர்வமான அரசாணையை வெளியிட்டுட்டாங்க. இதனால இனிமே மதுரையிலிருந்து நேரடியா பல வெளிநாடுகளுக்கு விமான சேவைகள் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. இது கண்டிப்பா அந்த பகுதியோட வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு எதிர்பார்க்கலாம். சமீபத்துல எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வரலான்னு சில வதந்திகள் பரவுச்சு இல்லையா? அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு தேவையான டீசல் போதுமான அளவு கையிருப்புல இருக்கு. அதனால மக்கள் யாரும் இதை நினைச்சு பயப்பட வேண்டாம்னு அவர் உறுதியா சொல்லியிருக்காரு. இப்ப நாம சில குறிப்பிட்ட தரப்பு மக்களை நேரடியா பாதிக்கக்கூடிய சில விதிகள் மற்றும் சலுகைகள் பத்தி விரிவாக பார்க்கலாம். இதுல மாணவர்கள், பத்திரிகையாளர்கள், அப்புறம் சமையல் எரிவாயு பயன்படுத்துறவங்களுக்கான அறிவிப்புகள்லாம் இருக்கு. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ள ஒரு அறிவிப்பு. இனிமே 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதின மாணவர்கள் அவங்க எழுதின தேர்வு விடைத்தாள்களோட நகலை ரொம்ப எளிதா வாங்கிக்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு பக்கத்துக்கு ₹2 கட்டணம் செலுத்தி திருத்தப்பட்ட அவங்களுடைய விடைத்தாள்களை பெற்றுக்கொள்ளலாம்னு மாநில தகவல் ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்கு. இது தேர்வு நடைமுறைகள்ல வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிற ஒரு சிறந்த நடவடிக்கை. பத்திரிகையாளர்களோட ரொம்ப நாள் கோரிக்கையை ஏத்துக்கிட்டு முதலமைச்சர் அவங்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தி உத்தரவு போட்டிருக்காரு. மாதாந்திர ஓய்வூதியம் 12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயா அதிகமாகிருக்கு. அதே மாதிரி குடும்ப ஓய்வூதியம் 6,000 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயா உயர்ந்திருக்கு. இது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு மாவட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்காக வீட்டு மனைகள் கொடுக்கவும் அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. வீட்டு உபயோகத்துக்கு மானிய விலையில கொடுக்கிற சமையல் எரிவாயு சிலிண்டரை டீ கடை, ஹோட்டல் மாதிரி இடங்கள்ல வியாபாரத்துக்கு பயன்படுத்தினா அது சட்டப்படி தப்புன்னு அரசாங்கம் ரொம்ப கண்டிப்பா எச்சரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயாவது விதிமீறல் நடக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா உடனே புகார் கொடுக்கலாம். அதுக்கான எண்கள் தான் 1967 இல்லனா 04428592828. இந்த மாதிரி விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டா அந்த சிலிண்டரை உடனடியாக பறிமுதல் செஞ்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
தேர்தல் அறிவிப்பு, கட்டண உயர்வு, ரயில்வே திட்டங்கள், ஓய்வூதிய உயர்வுன்னு நாம இப்போ பலவிதமான அறிவிப்புகளை பார்த்தோம். சரி, இந்த எல்லா மாற்றங்களையும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போற அறிவிப்பு எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தொகுப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.